உங்க மாட்டு பண்ணனால நைட்டு ஃபுல்லா தூக்கம் வராம கஷ்டப்பட்டு இருக்கீங்களா? இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. உங்க பிரச்சனைக்கு எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் இருக்கு. இன்னும் எத்தனை நாள் தாங்க உங்க பண்ணையில வரக்கூடிய லாபத்தை பால் கறக்கிறவங்களுக்கு பாதி லாபத்தை கொடுக்க போறீங்க? பால் கறவை மிஷின் வாங்குறதுக்கு முன்னாடி நீங்க இதெல்லாம் செக் பண்ணலன்னு வைங்களேன், உங்க மாட்டுக்கு நீங்களே பெரிய கெடுதல் பண்றீங்க. உங்க மில்கிங் மிஷின் மோட்டர்ல இந்த டெக்னாலஜி மட்டும் இல்லைன்னு வைங்களேன், கண்டிப்பா உங்களோட மிஷின்ல இருக்கிற மோட்டர் வீணா போயிடும். வணக்கம் விவசாய பெருமக்களே. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படிங்கிறது ஹூக்கு பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆமாங்க, இன்னைக்கு இந்த வீடியோல மில்கிங் மிஷினை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ ஓகே, நீங்க மாட்டு பண்ணை வச்சிருந்தீங்கன்னா மாட்டை பராமரிக்கிறதை விட பெரிய கஷ்டம் என்ன தெரியுங்களா? நம்ம அதை வச்சு பிசினஸ் பண்ணக்கூடிய பால் கறக்கிறது தான். ஸோ இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துக்கு பால் கறக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா பால் கறக்க நம்ம கிட்ட நேரம் இருக்காது. சரி, ஆளை போடலாமே அப்படின்னு சொல்லி நம்ம ஆளை கண்டுபிடிச்சாலும் அவங்களோட வேலைகள் வந்து கரெக்டா இருக்குமா அப்படின்னு கேட்டா அதுவும் இருக்காது. ஏன்னா ஒரு நாள் வருவாங்க, ஒரு நாள் வரமாட்டாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப அதிகமான ரேட்டு கேட்பாங்க. இந்த மாதிரி பல பிரச்சனை இருக்கும். சரிப்பா, இது எல்லாத்தையும் இருக்கிற மாதிரி ஒரு ஆளை நான் கண்டுபிடிச்சிட்டேன், அவங்க கிட்ட நான் சம்பளம் கொடுத்து பாத்துக்கிறேன் அப்படின்னாலும் அவங்களோட கூலி அப்படிங்கிறது நம்ம சம்பாதிக்கிறதுல பாதி அவங்களுக்கு கூலியா கொடுக்குற மாதிரி இருக்கும். இதுக்கான ஒரே சொல்யூஷன் மில்கிங் மிஷின் தான். அப்படிப்பட்ட மில்கிங் மிஷினை எப்படி பார்த்து வாங்கணும், ஏன் எம்டிஎம்ல வாங்கணும் அப்படிங்கிறத பத்தி ரொம்ப டீட்டெயில்டா பேசியிருக்கோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எம்டிஎம்ல ஏன் வாங்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம், நம்ம கம்பெனி மட்டும்தாங்க 24/7 சர்வீஸ் சப்போர்ட் இருக்குது. இதுவே நீங்க மற்ற கம்பெனிலாம் வாங்கும்போது அவங்க கண்டிப்பா ஒன்னா சைனாலேருந்து இம்போர்ட் பண்ணுவாங்க, அப்படி இல்லைன்னா மகாராஷ்டிராலேருந்து இம்போர்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்கே அந்த மிஷின் எப்படி யூஸ் ஆகுது அப்படிங்கிறது தெரியாது. ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பா உங்களுக்கு சர்வீஸ் அப்படிங்கிறது கிடைக்கவே கிடைக்காது. ஒன்ஸ் நீங்க அவங்க கிட்ட மிஷின் வாங்கிட்டீங்க அப்படின்னா சர்வீஸ் அப்படிங்கிறத மறந்துடணும். ஆனா இதுவே எம்டிஎம்ல வாங்கினீங்க அப்படின்னா 24/7 சர்வீஸ் டீம் உங்களுக்கு அவைலபிளா இருப்பாங்க. ஏன்னா நம்ம தான் ஓன் மேனுஃபேக்சரர்ஸ். ஸோ அதனால உங்களுக்கு எந்த இடங்கள்லயும் சர்வீஸ்ல பிரச்சனை அப்படிங்கிறது வரவே வராது. எம்டிஎம்மோட ஸ்பெஷலே இந்த பல்செட்ரு தாங்க. ஆமாங்க, யாருக்கிட்டையும் இல்லாத வாட்டர் ப்ரூஃப் பல்செட்ரு நம்ம எம்டிஎம்ல மட்டும்தான் இருக்கு. இதுல நீங்க தண்ணி பற்றுமே அப்படிங்கிற கவலை மட்டும் கிடையாதுங்க. இதுல தண்ணியே ஊத்தினாலும் ஒன்றும் ஆகாது. அந்த அளவுக்கு குவாலிட்டியான பல்செட்ரு தான் கொடுத்துருக்கோம். சரி, இது மேல மட்டும்தான் பார்த்தா அப்படியே பல இருக்கு, மேல மட்டும்தான் எஸ்எஸ்ஆ அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் கிடையாது. உள்ள யூஸ் பண்ணியிருக்கிற பிளேட்டுமே நம்ம எஸ்எஸ்ல தான் கொடுத்துருக்கோம். மற்ற கம்பெனிகள் எல்லாம் பார்த்துட்டீங்கன்னா ஒன்னா இதை எம்எஸ்ல தருவாங்க, இல்லைன்னா நைலான் மெட்டீரியல் தருவாங்க. எம்எஸ்ஆ இருந்துச்சுன்னா கண்டிப்பா துரு பிடிச்சிரும், உங்களுக்கே தெரியும். இதுவே நைலானா இருந்துச்சு அப்படின்னா யூஸ் பண்ண அது தேய ஆரம்பிச்சிடும். கண்டிப்பா அதுலயும் பிரச்சனை வரும். ஸோ இந்த பிரச்சனை எதுவுமே இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் நாம இதை எஸ்எஸ்ல உள்ள யூஸ் பண்ணிருக்க பிளேட்ல இருந்து கொடுத்துருக்கோம். அடுத்தது இதுல யூஸ் பண்ணிருக்கிற வேக்கம் டேங்குங்க. மற்ற இடங்களெல்லாம் பார்த்துட்டீங்கன்னா எம்எஸ்ல கொடுத்துருப்பாங்க. நீங்களே சொல்லுங்க, பண்ணை எடுத்துக்கிட்டாலே அது ஃபுல்லாவே தண்ணி புழங்குற இடம். தண்ணி மட்டும் இல்ல, மாட்டோட யூரினுமே அங்கதான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது அதுல லைட்டா தண்ணி பட 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 கண்டிப்பா அது துரு பிடிச்சி ஓட்டையாக ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி டைம்ல எம்எஸ்ல வேக்கம் டேங்க் இருந்தா எவ்வளவு பெரிய பிரச்சனை. அதனாலதான் நம்ம எம்டிஎம்ல ப்ராப்பரான ஃபுட் கிரேட் எஸ்எஸ் தான் நம்ம வேக்கம் டேங்க்கு கொடுத்துருக்கோம். ஸோ அதனால இந்த துரு பிடிச்சிரும், ஓட்டையாயிரும், இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வர வாய்ப்பே இல்லைங்க நம்ம எம்டிஎம்மோட எந்த மாடல் மில்கிங் மிஷினா இருந்தாலும். அடுத்தது இதுல யூஸ் பண்ணிக்க கிளாஸெட் பார்த்துட்டீங்க அப்படின்னா பாலிகார்பனேட் டிரான்ஸ்பரண்ட்லாங்க. ஸோ பால் எந்த அளவுக்கு வருதா, இந்த பால் கட்டுறதா வந்துட்டு இருக்கா அப்படிங்கிற எந்த குழப்பமும் இல்லாம நீங்க கண்ணிலேயே பாக்குறதுக்கு தான் இந்த அளவுக்கு ஹை குவாலிட்டி பாலிகார்பனேட் டிரான்ஸ்பரண்ட் கிளாஸெட்டை நாங்க கொடுத்துருக்கோம். அடுத்து இதுல யூஸ் பண்ணிக்க லைனர் பார்த்துட்டீங்கன்னா ஹை குவாலிட்டி 27mm நைட்ரேட் யூஸ் பண்ணிருக்கோங்க. ஸோ இந்த லைனர் பார்த்துட்டீங்கன்னா ஒரு ஃபுட் கிரேட் லைனர். ஸோ அதனால மாட்டோட மடியில மாட்டும் போது உங்களுக்கு எந்த பாதிப்பும் இருக்காது. ஏன்னா முன்னமே சொன்ன மாதிரி இது ஒரு ஃபுட் கிரேட் மெட்டீரியல். அடுத்தது இதுல யூஸ் பண்ணிக்க டீத் கப் பார்த்துட்டீங்கன்னா மற்ற கம்பெனில எல்லாம் பிளாஸ்டிக்ல தான் கொடுத்துருப்பாங்க. நம்ம எம்டிஎம்ல மட்டும்தான் இதை வந்து எஸ்எஸ்ல கொடுத்துருக்கோம். சேம் அதுவும் ஃபுட் கிரேட் எஸ்எஸ்ங்க. ஸோ அதனால துரு பிடிச்சிரும் அப்படிங்கிற பிரச்சனை கிடையாது. கீழே விழுந்து உடஞ்சிருமோ, இது பிளாஸ்டிக்கா இருந்தாதான் பிரச்சனை. நம்ம இதுலயுமே வந்து எஸ்எஸ்ல கொடுத்துருக்கறனால உங்களுக்கு அந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ லைனரா இருந்தாலும் சரி, கிளாஸெட்டா இருந்தாலும் சரி, இல்ல வந்து டீத் கப்பா இருந்தாலும் சரி, எல்லாமே ஃபுட் கிரேட் மெட்டீரியல். ஏன்னா பாலோட தரம் எங்கேயுமே குறைஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுனாலதான். அடுத்தது இதுல யூஸ் பண்ணிருக்க மோட்டர் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா மோட்டர் தான் மில்கிங் மிஷினோட ஹார்ட்டே. ஸோ அந்த மோட்டர் பார்த்துட்டீங்கன்னா யாருக்கிட்டையுமே இல்லாத ஸ்பெஷல் டிசைன் வைண்டிங் கொடுத்துருக்கோங்க. ஸோ அதனால நம்ம மோட்டரை பொறுத்த வரைக்கும் ஹீட்டிங் இஷ்யூ அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. அடுத்தது ரொம்ப குவாலிட்டியா, அதுவும் ஓன் மேனுஃபேக்சரர் அப்படிங்கிறதுனால நம்ம இதில் காப்பர் வைண்டிங் யூஸ் பண்ணியிருக்கோங்க. ஸோ அதனால உங்களுக்கு மோட்டரோட லைஃப் அப்படிங்கிறது
ரொம்ப அதிகமா வரும். அடுத்தது இதுல ஹீட் சென்சார் கொடுத்துருக்கோங்க. ஸோ சப்போஸ் உங்க மோட்டர் நீங்க கிட்டத்தட்ட கண்டினியூஸா ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் மிஷினை ஓட்டிட்டீங்க, மோட்டர் ஹீட் ஆயிருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த ஹீட் சென்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மோட்டர் ஆஃப் ஆயிருங்க. ஸோ எப்ப கூல் டவுன் ஆகுதோ அப்பதான் மோட்டருங்கிறது ஸ்டார்ட் ஆகுங்க. அடுத்தது நம்ம யூஸ் பண்ணிக்கிறது பாத்தீங்கன்னா இன்பில்ட் ஆயில் பம்புங்க. மேனுவல் பம்ப் மாதிரி ஒரு பிரச்சனைங்கிறது எங்கேயுமே இருக்காது. ஏன்னா அதுல ஒரு வால்வு கொடுத்துருப்பாங்க. எவ்வளவு ஆயில் வந்து பம்புக்குள்ள போகணும், எவ்வளவு ஆயில் போகக்கூடாதுன்னு இந்த மாதிரி நிறைய கால்குலேஷன் பண்ணி அந்த மிஷினை ஓட்டுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் நாங்க இன்பில்ட் ஆயில் பம்ப் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி எந்த தலைவலியும் கிடையாது. நீங்க பால் கறக்கும் போது ரொம்ப சுலபமாகவும் ரொம்ப ஈஸியாகவும் பால் கறந்துக்க முடியும். அடுத்தது நம்ம பெஸ்டி மில்கிங் மிஷின்ல பாத்துட்டீங்க அப்படின்னா 30 அடி வரைக்குமே பைப் லைன் போட்டு உங்களால பால் கறந்துக்க முடியும். அது மட்டும் கிடையாது, இதை நீங்க நானோவா யூஸ் பண்றதுனா நானோவா யூஸ் பண்ணிக்க முடியும். ஃபிக்ஸ்டா யூஸ் பண்ண மாதிரி முன்னாடியே சொன்ன மாதிரி 30 அடி வரைக்கும் போட்டு யூஸ் பண்ணிக்க முடியும். இல்ல நான் மாட்டிக்கிட்ட கொண்டு போய் வச்சு பால் கறந்துக்கணும் அப்படின்னா இதை நீங்க ட்ராலியாவும் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்க பெஸ்டி வாங்கிட்டீங்க அப்படின்னா ஒரே மிஷினை 3 டைப்பா யூஸ் பண்ணிக்க முடியும். இப்ப அந்த பண்ணையில பாத்துட்டீங்கன்னா எலக்ட்ரிக் வசதி இருக்கு. ஆனா இப்ப இது புதுசா போட்டது. ஸோ இந்த இடத்துல நான் எப்படா மில்கிங் மிஷினை ஓட்டுறது அப்படின்னு நீங்க என்ன கேட்டீங்கன்னா, நம்ம மிஷின்ல நீங்க வெறும் மோட்டர்ல மட்டும்தான் ஓட்டணும்னு இல்லை, நம்ம இதுல இன்ஜின் செட்டப்பு கொடுத்துருக்கோம். ஸோ அதனால மிஷினை நீங்க எங்க கொண்டு போறீங்களோ அங்க வச்சு பால் கறந்துக்கிறதுக்கு நம்ம இதுல இன்ஜின் செட்டப் கொடுத்துருக்கோம். சரி ஓகேப்பா, எங்கிட்ட இன்ஜின் இப்போதைக்கு பெட்ரோல் இல்லை, நான் அப்ப எப்படி ஓட்டுறது, கரண்ட் இல்லை அப்படின்னா வீட்டு யூபிஎஸ் இருக்குல்ல, அதுல இருந்து பவர் எடுத்து கூட ஓட்டிக்க முடியும். அவ்வளோ ஏன் நீங்க சோலார் போட்டிருந்தீங்க அப்படின்னா டைரக்டா சோலார்ல இருந்து ஓட்டிக்க முடியும். ஸோ அந்த அளவுக்கு சூப்பரான மோட்டர் தான் நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இன்ஜினும் பார்த்துட்டீங்கன்னா 6 HP இன்ஜின் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி டெக் வந்து வேற எந்த ஒரு மில்கிங் மிஷின்லையும் கிடையாது. நம்ம எம்டிஎம்ல மட்டும்தாங்க இருக்கு. இவ்வளவு சிறப்பம்சம் உள்ள இந்த பெஸ்டான பெஸ்ட் மில்கிங் மிஷினை இன்னைக்கு நீங்க வாங்குனீங்கன்னா செம ஆஃபர்ஸ் இருக்குங்க. அதுலயும் ரொம்ப ரொம்ப முக்கியமா இந்த வீடியோவை பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல 10,000 அப்படின்னு போட்டீங்கன்னா உங்களுக்கு 10,000 ரூபாய்க்கு இந்த மிஷின் எடுத்துட்டு போயிட முடியும். ஆமா, இப்ப இந்த மிஷினுக்கு நாங்க இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ வெறும் குறைந்த முன்பணம் 10,000 ரூபாய் கட்டி நீங்க இந்த மிஷின் எடுத்துட்டு போயிட முடியும். ஸோ இந்த சிறப்பம்சம் உள்ள மிஷினை நீங்க வாங்குறதுக்கு இதுதான் சரியான நேரம். மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த மிஷினை பத்தி மேலும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்க.